கேபி பாலா தம்பிக்கு கேபிஐ பாலா தம்பிக்கு இந்த வீடியோ. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருமே தவற எண்ணாதீங்க, தவற பேசாதீங்க, தவற பார்க்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும், சரிங்களா? எனக்கு பசங்க கிடையாது, பொண்ணுங்க தான். என்னால் எவ்வளோ நாளைக்கு தான் நானே கஷ்டப்பட்டு உழைக்க முடியும்? என்னால் முடிஞ்ச வரலையும் நான் பாடுபட்டுட்டு தான் இருக்கேன், கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் எத்தனை கஷ்டப்பட்டாலும் என்னோட முடிச்சுக்கோனா தவிர அண்ணன் தம்பி வாசல்லையோ, அக்கா தங்கச்சி வாசல்லையோ, சித்தப்பா பெரியப்பா வாசல்லையோ, சொந்த பந்த வாசல்லையோ போய் நின்று நான் கையேந்த மாட்டேன். பட்னி இருந்து செத்தாலும் செத்து போயிடணும் தவிர நான் யார்கிட்டையும் கையேந்த மாட்டேன். ஆண்டவன் இந்த அளவுக்கு என்னை விட மாட்டாங்கன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நான் ஆண்டவன் நம்பி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு நடந்து கைங்கால் ரொம்ப வலி எடுத்துருச்சு. உடம்புல ஹெல்த்து குறைவாகி போச்சு, சரியாக சாப்பிட்றதில்ல, நல்லா தூக்கம் கிடையாது. அதனால் நேர்மையாக ஒரு சொந்த தொழில் செஞ்சு கடன் கட்டணும், நம்ம சாப்பிடணும், நம்ம குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான். எங்கிட்ட காசு இல்லை, நான் யார்கிட்டைக்கு வாங்க முடியாது. அப்படியே வாங்கினாலும் வட்டிக்கு வாங்கினாலும் என்னால் அந்த வட்டி கட்ட முடியாது. ஏற்கனவே நிறைய பேர் எங்கிட்ட வட்டின்னு சொல்லி நிறைய ஏமாற்றிட்டாங்க. நான் ஏமாந்து தான் நிற்கிறேன்னா தவிர என் வாழ்க்கையில் நிறைய நான் ஏமாந்துட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், அல்லா ரசூலுல்லாஹ்வே சொல்கிறேன், நான் நிறைய ஏமாந்துட்டேன். நான் ஏமாந்ததுனால தான் இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன். அதனால தான் நான் கேபி பாலா சார்கிட்ட நான் வந்து உதவி கேட்டிருக்கேன். அவர் ஏதோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார்னா, ஒரு இடத்துல உட்காந்து ஒரு சொந்த தொழில் செஞ்சு நான் கடனை கட்டணும், என் குழந்தைய காப்பாற்றணும், என் ஹெல்த்து பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அது தப்பு கிடையாது, சரிங்களா? இது யார் தவற நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, தவற பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் எதை செஞ்சாலும் அல்லாஹ் காலடியில் ஏற்றி வச்சுட்டு தான் செய்வேன். அவனை நம்பி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அவனோட துணையில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். தயவுசெய்து நான் என்னுடைய கஷ்டத்தில் யார் நீங்கள் பங்கெடுத்துக்கிறீங்களோ அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாலா தம்பிட்டு எனக்காக கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள், சரிங்களா? உண்மையிலே நான் எனக்கு உதவி செய்கிற ஆள் கிடையாது. ஆண்டவனை தவிர எனக்கு உதவி செய்ய சத்தியமாக எனக்கு ஆள் கிடையாது. தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்து எனக்கு பாலா தம்பி எனக்கு உதவி செய்யணும் நான் எதிர்பார்க்குறேன். நான் நம்புறேன். நான் ஏற்கனவே இந்த ஜிபே நம்பர் அனுப்பிச்சுட்ருக்கேன். எனக்கு இந்த ஹெல்ப்பு கண்டிப்பாக பாலா தம்பி எனக்கு செஞ்சாகும் நான் நம்புகிறேன். வீடியோ பார்க்குற மக்களை எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள். தயவுசெய்து யாரும் தப்பாக எண்ணாதீங்க. என்னமோ யூடியூப்புங்கிற பேரில் வந்து உதவி கேட்குறாங்கன்னு தப்பாக நினைக்காதீங்க. நான் ஓப்பனாக உண்மையை சொல்கிறேன். பொய் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணுங்கள் மக்களே. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இந்தளவுக்கு ஓரளவுக்கு நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒன்றான ஓரளவுக்கு எனக்கு வந்து எனக்கு உதவி செய்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வர மக்களை அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னும் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் வரணும். தயவுசெய்து எனக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு உண்மையிலே பெரிய நன்மை, சரிங்களா? இதை நான் ஒரு அன்பால் கேட்குறேன், அதிகாரத்தோட கேட்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மேலே தள்ளி விடாமல் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.